பிரியாணி செய்ய போகிறோம். எல்லாம் தேவையான பொருள்: பாத்திரத்தில் நம்ம ஒரு 6 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அன்னாசி மொக்கு, 2 பட்டை, 4 லவங்கப்பூ, 4 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, அரை சோம்பு. இப்போ பெரிய ஆனியன் ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் போட்டுடலாம். இது நல்லா பொன்னிறமாக வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போடுறேன். இது வதங்கட்டும் கொஞ்ச நேரம். தயிர் ஒரு 4 ஸ்பூன். கொத்தமல்லி, புதினா, சிக்கன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் சால்ட்டு, எல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாங்க. சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்குது. அரிசி வடிச்சிக்கலாம். இதில் 1.5 ஸ்பூன் உப்பு போட்டு சாதம் வடிச்சிடலாம். இதை 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, கொதிக்குது, வடிச்சிடலாங்க. நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 1 ஹவர் ஊற வச்சு வடிச்சிட்டேன். இது நான் பிரியாணிக்காக அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொதிக்கட்டும். இப்போ அரிசி எடுத்து போட்டுடலாங்க. இதில் இது மேலே வடிச்சு தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை மூடி வச்சுக்கலாங்க. சிம்மில் ஒரு 15 நிமிஷம் வச்சிடலாம். இந்த மாதிரி வெயிட் வச்சுங்க மேலே. நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்படி கலரி விட்டுக்கலாம் பாருங்க. நல்லா உதிரியாக வந்துருச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சுங்க அடியில். இந்த பிரியாணி 6 பேர் சாப்பிட்லாம். 1 கிலோ சிக்கன், 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். சுவையான சிக்கன் தம் பிரியாணி ரெடிங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.